உங்க பணமா இல்ல உங்க வாழ்க்கையா? இது சும்மா ஏதோ கேட்கிற கேள்வி இல்ல. நாம எடுக்கிற ஒவ்வொரு நிதி முடிவுக்கு பின்னாலையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆழமான கேள்வி இது. யோர் மணி ஆர் யோர் லைஃப் புத்தகத்தோட இந்த விளக்கத்துல பணம் மற்றும் வாழ்க்கை பத்தி நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கைகளை கொஞ்சம் மாத்தி யோசிக்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட துப்பாக்கியை வச்சு இந்த கேள்வியை கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? சந்தேகமே வேணாம், நம்ம எல்லாருமே யோசிக்காம நம்ம பர்ஸை கொடுத்துருவோம். ஏன்னா பணத்தை விட வாழ்க்கை தான் முக்கியம் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கா? நாம தினமும் எடுக்கிற முடிவுகள் ஒருவேளை வேற ஒரு கதையை சொல்லலாம். நாம வாழ்ற அந்த வேலை சார்ந்த வாழ்க்கை முறை உண்மையிலே நம்மள வாழ வைக்குதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்குதான்னு இந்த புத்தகம் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அதாவது, நாம வாழ்றதுக்காக வேலை செய்யறோமா இல்ல வேலை செய்யறதுக்காகவே வாழ்றோமா? இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கேள்வி. இப்ப நாம ஒரு முக்கியமான உருவகத்தை பார்க்கலாம். நம்மள நிறைய பேரு நிதி விஷயத்துல ரொம்ப பழைய, ஏன் ஆபத்தான ஒரு மேப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, 1890ஆம் வருஷம் மேப்பை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நகரத்துல வழி கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஆனா நாம பின்பற்ற நிதி சம்பந்தமான விதிகள் தொழில்துறை புரட்சி காலத்துல உருவாக்கப்பட்டவை. அன்னைக்கு அது சரியா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அது சுத்தமா காலாவதி ஆகிடுச்சு. இந்த பழைய மேப்போட அடையாளங்களை பாருங்களேன். 65 வயசு வரைக்கும் காலையில 9ல இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். நம்ம கம்பெனியை நம்மள கடைசி வரைக்கும் பார்த்துக்கும் நம்புறது. உயர்ந்த வாழ்க்கையை தரம் தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். நிறைய பொருள் சேர்க்கறது தான் நல்லது. இந்த புத்தகம் இந்த மாதிரியான காலாவதியான நம்பிக்கைகளை ஒன்னொன்னா கேள்வி கேட்குது. சரி, இந்த காலாவதியான மேப்பை பின்பற்றதால நிஜத்துல என்னதான் நடக்குது? நாம எப்படி ஒரு தீராத சுழற்சிக்குள்ள சிக்கிறோன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பழைய மேப் ஏன் தப்புங்கிறதுக்கு இதுவே முதல் ஆதாரம். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி 11% இருந்த தனிநபர் சேமிப்பு இப்போ 1%க்கும் கீழே போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சின்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நுகர்வோர் கடன் தொகையை பாருங்க, மலைக்க வைக்குது இல்லையா? இது நாம எந்த அளவுக்கு ஒரு நிதி பொறிக்குள்ள சிக்கியிருக்கோன்னு காட்டுது. நம்மள பல பேரு கடன்களால கட்டப்பட்டு உண்மையான நிதி சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, அதிகமா சம்பாதிச்சா அதிகமா சந்தோஷமா இருக்கலாமா இல்லைன்னு இந்த ஆய்வு சொல்லுது. 1000 பேர்கிட்ட நடத்தின இந்த ஆய்வுல வருமானம் ஏறினாலும் சந்தோஷம் பெருசா ஏறவே இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. எல்லா வருமான மட்டத்திலையும் மகிழ்ச்சி கிட்டப்பட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுதான் அந்த முடிவே இல்லாத வேலை மற்றும் நுகர்வு சுழற்சி. நாம ஒரு பணச்சுழற்சியில சிக்கியிருக்கோம். பில் கட்டணும்னு வேலைக்கு போறோம், ஆனா சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்றோம். அதனால இன்னும் அதிகமா சம்பாதிக்க மறுபடியும் வேலைக்கு போறோம். இது ஒரு முடிவில்லாத வட்டம் மாதிரி. சரி, இப்போ பிரச்சனைய பத்தி நிறைய பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? அந்த தீர்வுக்கான பாதை நம்ம சிந்தனையில ஒரு அடிப்படை மாற்றத்துல இருந்து தான் தொடங்குது. ஒரு சின்ன கதை மூலமா இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்துல எப்பவுமே ஹாமோட 2 முனைகளையும் வெட்டிட்டு தான் சமைப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க கொள்ளுப்பாட்டியோட பேன் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, அதனால அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. நாமளும் அப்படிதான். காரணமே இல்லாத பழைய நிதி பழக்கங்களை இன்னும் கேள்வி கேட்காம பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த புதிய சிந்தனைக்கு பேரு தான் FI திங்கிங், அதாவது நிதி சுதந்திர சிந்தனை. இது 9 புள்ளி புதிர மாதிரி தான். நம்மள நாமளே ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அந்த பெட்டிக்கு வெளியே வந்து சிந்திச்சா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். நம்ம நிதி வாழ்க்கையிலையும் நம்ம கற்பனைகளுக்கு வெளியே நாம சிந்திக்கணும். சரி, இந்த புதிய நமக்கான நிதி கையேட்ட எப்படி உருவாக்குறது? அதுக்கு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். FI சிந்தனை இந்த 3 விஷயங்களுக்கு நம்மள வழிநடத்துது. முதல்ல நிதி நுண்ணறிவு, அதாவது உங்க பணம் எங்க போகுது எங்க வருதுன்னு உணர்ச்சி வசப்படாம கணக்கு பார்க்கறது. 2வது நிதி நேர்மை, அதாவது உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதுக்கு மட்டும் செலவு செய்யறது. 3வது நிதி சுதந்திரம், அதாவது வேலை செஞ்சு வர்ற சம்பளத்தை மட்டும் நம்பி இல்லாம வேற வழிகள்லயும் வருமானம் ஈட்டுறது. இதுதான் இலக்கை அடைய ஒரு தெளிவான பாதை. இந்த ஒப்பீடு நம்மளோட மனநிலையில ஏற்பட வேண்டிய மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. பழைய மேப் இன்னும் வேணும், வேலைதான் எல்லாம், போட்டி, வாழ்க்கை தரம்னு சொல்லுச்சு. ஆனா இந்த புதிய மேப் இருக்கிறது போதும், முழுமையான வாழ்க்கை, நம்மளோட மதிப்புகள், வாழ்வின் தரம்னு சொல்லுது. இது ஒரு முழுமையான கண்ணோட்ட மாற்றம். இறுதியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். அந்த பழைய மேப் யாரோ உங்களுக்கு கொடுத்தது, ஆனா இந்த புதிய மேப்பை நீங்க தான் உங்களுக்காக வரையணும். சொல்லுங்க, உங்களுடைய புதிய மேப்ல நீங்க குறிக்க போற முதல் அடையாளம் எதுவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.